சூப்பராக இருக்குது ப்ரோ படம். எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். படத்தில் வந்து எனக்கு பெருசாக புரிஞ்சுதானே தெரில. ஆனால் டாக்ஸ் லவருக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக புரியும். ஏன்னா வந்து இல்லை எனக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு சொல்ல வந்திருக்காங்க. சூப்பராகவே இருந்திருக்கு கதை. விசேஷம் அந்த மாதிரி எதுவும் ஹீரோயின் வந்து பெருசாக கிடையாது. ஆனால் ஹீரோ தான் மெயின் கான்செப்ட். ஸோ ஒரு ஹீரோயின் இல்லாமல் ஒரு படம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படம் வந்து இது பண்ணலாம். மியூசிக்லாம் செம்மையாக இருக்குது ப்ரோ. ஏன்னா கரெக்டாக அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இன்ட்ரோவில் ஒரு மியூசிக் வரும், அது இன்னும் பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். அதை படம் வந்து அருமையாக இருக்குது. இது வரைக்கும் டிஃப்ரெண்டான படம். ஒரு அனிமல் செல்லப்பிராணி வச்சு படம் நாயும் நல்லா நடிச்சிருக்குது படத்தில். இதை பார்த்து ரொம்ப த்ரில்லாக இருக்கும் படம். பாசம் நேசம் அன்பு எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான் அது. மெசேஜ் வந்து ஒரு செல்லப்பிராணி எப்படி அது எந்த அளவுக்கு சில ஒரு ஆப்போசிட் பார்ட்டி என்ன கொல்ல போகிறாங்கன்னா அதில் காப்பாற்றுறது. அது அந்த போர்க்களத்தில் நாயும் கலந்துருக்குது. அதோட ஈடுபாடும் நல்லா இருக்குது. அது எல்லாம் செல்லப்பிராணி வச்சு வளர்க்குறவங்க இந்த கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். எந்த அளவுக்கு பாசத்தை காமிக்குதோ அது இன்பமும் துன்பம் கலந்து டிராவல் ஆகிட்டே இருக்கு. இந்த நாய் வந்து கடைசி வரைக்கும் டிராவல் ஆகிட்டு இருக்கு. அது முக்கியமாக வரவேற்கத்தக்கது. எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி இப்போ செல்லப்பிராணிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அது வந்து நிறைய பேர் நடக்கிறது மாதிரி விஷயத்தை நடக்கிறத எடுத்திருக்காங்க. அருமையாக இருக்குது. மியூசிக் பிஜேவும் நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா அருமையாக போட்டிருக்காங்க. ஹீரோ நல்ல கதை நல்லா நடிச்சிருக்காரு. அவங்களோட அம்மாவும் நல்ல கேரக்டர் நல்லா இருக்கும். கடைசியாக ஃபைட் சீன்லேருந்து எல்லாமே வரவேற்கத்தக்கதாக இருக்கும். எல்லாருமே பார்க்க வேண்டியது தான். எல்லா குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் அந்த படத்தை. இன்னொன்று வித்தியாசமான பேர். இந்த அலங்கு அப்படிங்கிறது ராஜராஜ சோழன் அவங்களுடைய போருக்காக பயன்படுத்தக்கூடிய நாய் இனங்களுடைய பேர். அந்த நாய் இனங்கள் வந்து அழிஞ்சிட்டு இருக்கிறதுனால அதை மையமாக வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ரொம்ப பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு இருக்குது. ஒளிப்பதிவு இசை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போர் அடிக்கலை. மியூசிக் நல்லா இருக்குது. புதுங்களாக நடிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் தோணலை. நல்லாவே எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நான் வந்து பார்த்தேன். இப்போ ஃபேமிலியாக அடுத்து வந்து பார்க்க போகிறேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அது இப்போ டாக்கோட எமோஷனல் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மாதிரி டாக் வளர்த்துட்டு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆவாங்க. அந்த அளவுக்கு படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. படம் டிஃப்ரெண்ட் மூவி. கண்டிப்பாக போர் அடிக்கல. எல்லாருமே வந்து நல்லா பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு படம். சாங்ஸ் சூப்பராக இருக்குது. ஜாதிகளை பற்றின எதுவோ அது மாதிரி கிடையாது. நமக்கு போர் அடிக்கலை, வெறுப்பு அடிக்கலை. ஐயோ என்னடா இந்த மாதிரி பண்ணுறாங்க வில்லன் பார்த்தா கூட அவங்களோட கேரக்டர் அவங்களோட சைடில் அவங்க சொந்தத்துக்காக போராடுற மாதிரி தோணுது. நல்லா இருக்குது. எல்லாருமே யாருமே பார்த்தா வந்து நமக்கு ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரிலாம் எதுவும் தோணலை. நல்லா சக்திவேல் அவருடைய டைரக்ஷன்லாம் அவர் கூட்டு போயிருக்காரு. அந்த கூட்டணி அமைப்பு நல்லா இருக்குது. படம் சூப்பர். உண்மையாக சூப்பர். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் ஃபேமிலியோட ஒய்ஃபு நானும் தான் வந்திருந்தோம். என்கேஜிங்காக இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீல் குட் த்ரில்லராக இருக்குது படம். ரொம்ப நல்லா இருக்குது. இது அந்த மாதிரி நம்ம செட் பண்ண முடியாத மாதிரி தோணுது. ஏன்னா நாங்கள் ஏதோ அலங்கு வித்தியாசமாக பேர் இருக்குன்னு தான் படத்துக்கு வந்தோம். நாய் இருக்குது ஏதோ அதை வச்சு எடுத்துருப்பாங்க. பட் வந்த பிறகு உள்ளே போன பிறகு த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பயங்கரமாக அடிதடி அப்படிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஃபீல் குட் த்ரில்லர். நம்ம மலையாளத்தில் மொழி படம்லாம் வந்து ரொம்ப ஃபுல்லாக ஃபீல் குட். அது கூட கொஞ்சம் த்ரில்லர் கலந்தா எப்படி இருக்கும். 2 ஃபீல் கலந்த மாதிரியான ஒரு படம். எல்லாருமே பார்க்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் நம்ம ரெகுலர் லைஃப்பை விட்டு வெளில வந்து நல்லா இருக்கலாம். டாக்லாம் வந்து எவ்வளோ முக்கியம். அது ஈஸியாக வந்து நம்ம ஒரு ரோட்டில் போகிற நாய் அடிபட்டு வண்டியில் போனால் அடிபட்ட நாய் தானே அப்படின்னு தூக்கி போட்டு போகிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நாய் மனுஷன் உயிர் எப்படியோ அதே மாதிரி தான் நாய்களோட உயிரும். எல்லா உயிரினமும் சமம். எல்லா உயிரும் நம்ம மதிக்கணும் சமமாக அப்படின்றத மெசேஜாக சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய மெசேஜாக வெளிப்படையாக தெரியல. நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படி தான் புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக பண்ணியிருக்கு. அது பார்த்தா சிஜி மாதிரி தெரியல. எப்படி அதை வேலை வாங்கினாங்கன்னு தெரியல. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கு. நாட்டு நாய் மாதிரி தான் இருக்குது. பழகின நாய் மாதிரி கூட தெரியல. அவ்வளோ சூப்பராக வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி அப்படி எதுவும் தெரியல. இது த்ரில்லர். கேரளாக்காரங்க தமிழ் அந்த பார்டரில் இருக்க மலைவாழ் மக்கள் ஸ்டேட் பிரச்சனைலாம் இல்லை. கேரக்டர்ஸ் வந்து 2 மிக்ஸ் ஆகிருக்கு. அங்கே யாருக்குள்ளேயும் அந்த கான்ஃப்ளிக்ட் அப்படி இல்லை. கதைப்படி தான் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மாதிரி எதுவும் இல்லை. கான்ட்ரவர்சியாக எதுவுமே தெரியல. சின்னதாக எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். பட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போனாங்க. ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு வெயிட்டிங்கில் இருந்ததை நான் பார்த்தேன். இந்த படம் மூலிமா ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை எல்லாருமே மதிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி எல்லா உசுரும் ஒன்று தான் வந்து எங்கள் ஹீரோ வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விஷயம் தான் படத்தை மொத்தமே கனெக்ட் ஆகும். ஏன்னா படம் ஃபுல்லாகவே அந்த ஒரு வார்த்தைக்கு தான், எல்லா உசுரையும் மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அலங்கு படத்தை அலங்கரிக்கணும் அப்படின்றத எல்லாரையும் கேட்டுக்கிறேன். மறக்காமல் ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து பாருங்கள். அலங்கு திரைப்படத்துக்கு ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட ஒரு காமெடி ஆக்டராக இருந்து இந்த படத்தில் வந்து ஒரு லாங்கஸ்ட்டாக வந்து ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக இருக்குது? ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்களோட போர்ஷன்லாம் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க? உங்க கூட இருந்தாங்க எங்கூட இருந்தவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, அந்த கதாபாத்திரமாகவே அந்த ட்ராவலாகவே அந்த மலையில் இருக்கிறவங்க எப்படி அந்த ஒரு இதாக எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே அது பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு யதார்த்தமாக பண்ணியிருக்கீங்க. எங்கேயுமே நடிச்சிங்க அப்படின்ற விஷயமே இது பண்ணல. ஃப்ரேமில் எங்கேயுமே யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல. அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய சின்ன சின்ன படங்கள் நடித்தாலும் இந்த படத்தில் ரொம்ப கூடவே ட்ராவல் ஆகிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது, அனுபவமாகவும் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நிறைய திரைப்படங்கள்லாம் நான் பண்ணுவேன்னு நம்புகிறேன் இந்த படம் மூலியா. நாய்னா எனக்கு ரொம்ப பயம். இந்த படம் வந்து பார்த்தம்போது நாய்க்கும் அந்த அவங்க கேரக்டரு தர்மன்ற கேரக்டருக்கும் டாக்கும் ரொம்ப பார்த்தனால எனக்கு டாக்னா ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. படத்தில் வந்து ஒரு நாயினால ஒரு இறந்து போயிடுறாரு. ஸோ அதனால வந்து அந்த நாயை ஃபுல்லாக கொல்லணும்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ஆமாம், அது கரெக்டாக அது எப்படி இருந்தது பார்க்குறதுக்கு? கோவம் வந்துச்சா? கோவம் வந்துச்சு ப்ரோ. அவங்க பொண்ணை கிடைச்சதுனால எல்லா நாயும் எல்லா உயிரும்னு சொல்கிற அந்த கருத்து வந்து இப்போ நான் வந்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன் ப்ரோ. எல்லா உயிரும் ஒன்று தான் சொல்லுது ரொம்ப நல்லா. படத்தை வந்து நாய்க்கு அந்த எமோஷனல் கனெக்ட் கொடுத்துருந்தாங்களா? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. படத்தை ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஓவராலாக படம் ஃபேமிலி வந்து பார்க்க முடியுமா? கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். முக்கியமாக டாக் லவர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோ நல்லா இருக்கு ப்ரோ படம். எனக்கு ரொம்பவே நல்லா நடிச்சிருக்குது. அது இல்லாமல் அண்ணா குணாநிதி வந்து நல்ல ஆக்ஷன் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். அவரது கேஷுவல் தான். எல்லா மூவிலையுமே அவருக்கான கதையை அவர் கேஷுவலாக பண்ணிட்டு போயிடுவார். இதுலேயும் அதே மாதிரி அவர் கேஷுவலாக பண்ணிட்டார். அவ்வளோ நல்லா இருக்கு. அவரு ஜாதி ரீதியான விஷயங்கள் ஏதாச்சும் பேச முடியும்? எல்லா படத்துலையுமே ஜாதி ரீதியான சீன்ஸு இருக்கதான் செய்யுது. அது நம்ம எடுத்துக்கிற டைப்பில் இருக்குது. ஜாதிங்கிறத நம்ம எடுத்துக்கிற டைப்பில் இருக்குது. சில பேர் இதை வச்சு இஷ்யூ பண்ணுவாங்க, பண்ணாமலும் இருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிற மைண்ட் செட்டில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து கலந்து தமிழ் பீப்புளுக்கும் நடக்கிற அந்த இஷ்யூ பேசியிருக்காங்க. ஒருவேளை வந்து ஸ்டேட் ரீதியான விஷயங்கள் ஏதாச்சும் பேச முடியும்? ஸ்டேட் ரீதின்னு எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ நாட்டில் நடக்கிறத சில பேர் படமாக எடுக்கிறாங்க, சிலது ரியல் லைஃப்ல நடக்கிறத படமாகவும் எடுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் யாருமே வந்துட்டு சும்மா எடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து சொல்லணுங்கிறத படத்து மூலியமா சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். நம்ம வந்துட்டு படம் இந்த சீன் நல்லா இருந்துச்சு மச்சான், இந்த சீன் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் எல்லாமே வந்துட்டு ரியல் லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கோ, கரண்ட்ல என்ன நடக்குதோ இல்லை நடந்துச்சோ அதை மட்டும்தான் வந்துட்டு இப்போ படத்துல மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற விதமா வந்துட்டு அதை சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்த்து நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தான் நினைச்சோம். ஆனால் இது யாரும் கேஷுவலாக பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருமே வந்துட்டு மச்சம் இதெல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் நடந்திருக்கா, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளே எழும். ஆனால் மற்றவங்களுக்கு அந்த கேள்விகள் தாட் வருமா அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்ல தெரியாது. ஸோ அதனால் நடக்கிறத தான் சில மூவிஸ்ல எல்லாம் காட்டுறாங்க. நான் பர்டிகுலர் இந்த மூவின்னு சொல்லலை, எல்லா மூவியுமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதனால் இது நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது இந்த படம். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியோட எல்லாரும் போய் பார்க்கலாம்.